அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் ஆஷ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி 11th கிளாஸ் மேக்ஸில் எடுத்துக்காட்டு 3.10 மதிப்பை காண்க. சைன் ஆஃப் -45 டிகிரி, காஸ் ஆஃப் -45 டிகிரி, காட் -45 டிகிரி இதனுடைய வேல்யூஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்கம்மா. முதல்ல நமக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி தெரியும். ஃபார்முலா மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் பாருங்கம்மா, என்னென்னா சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் டீட்டானா என்னது? மைனஸ் சைன் டீட்டா ஒன்று. ரெண்டாவது காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா காஸ் டீட்டா. ஒன்று ரெண்டு காட் ஆஃப் மைனஸ் டீட்டா மைனஸ் காட் டீட்டா. பார்த்தீங்களாம்மா, காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா ப்ளஸ்ஸில் தான் வருது. ஆனால் சைனுக்கும் காட்டுக்கும் மைனஸ் சைன் டீட்டா மைனஸ் காட் டீட்டான்னு வருதுமா. இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய வேல்யூ என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் -45 டிகிரி, 45 அப்படிங்கிற சமயம் மைனஸ் ஆஃப் சைன் 45 அதனுடைய வேல்யூ என்னம்மா? -1/√2. ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தா காஸ் ஆஃப் -45. அதுக்கு என்னது? காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டானா காஸ் டீட்டா. அப்போ காஸ் ஆஃப் 45 தட் இஸ் ஈக்குவல் டு 1/√2. அப்புறம் தேர்டு என்னம்மா கேட்டிருக்கான்? காட் -45 டிகிரி. அதுக்கு என்னம்மா ஆன்சர்? மைனஸ் காட் 45 தட் இஸ் ஈக்குவல் டு -1. ஓகேவாம்மா, புரிஞ்சுக்கோமா. இதுதான் பேசிக்கான ஃபார்முலா. சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா, காட் ஆஃப் மைனஸ் காஸ் டீட்டா மைனஸ் காட்டு டீட்டா. ஓகேம்மா. 45 டிகிரியில் 1/√2 காட்டுக்கு -1ன்னு சொல்லி வருதுமா. உங்களுக்கு புரிஞ்சுதாம்மா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.